ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கான நடைமுறையை இப்போ எளிதாக்கியிருக்காங்க. இனிமேல் சுலபமாக நம்ம வீட்டு மின் இணைப்புக்கான இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின தகவல் தான் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வணிக பிரிவு வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கான நடைமுறைகளை எளிதாக்கி அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் புதிய வழிகாட்டுதல்களை அனுப்பியுள்ளது. இனி பெயர் மாற்றத்திற்காக நுகர்வோரிடம் இருந்து தேவையற்ற ஆவணங்களை கேட்டு காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அப்போ தேவையற்ற ஆவணங்கள்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். பழைய நடைமுறைப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. பழைய நடைமுறையின்படி மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு முந்தைய உரிமையாளரின் ஒப்புதல் பெறும் படிவம் 2 ஃபார்ம் 2 கட்டாயமாக இருந்தது. இதனால் பல நுகர்வோர் சிரமங்களை எதிர்கொண்டனர். தற்போது அந்த படிவம் 2வை நுகர்வோரிடம் இருந்து பெற வேண்டியதில்லை என மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. ஸோ பழைய நடைமுறை இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 2 வாங்கணும். இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யார் உரிமையாளராக இருந்தாங்களோ, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க. ஸோ அந்த வீடு ஏற்கனவே ஒருத்தரோட பேரில் இருந்திருக்கு. ஸோ அவர்கிட்ட நம்ம ஃபார்ம் 2 சைன் வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பேரில் பண்ணி கொடுப்பாங்க. இனி அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாரிசுதாரர்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் இறந்திருந்தால் பெயர் மாற்றத்திற்கு வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மையில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது மற்றும் இழப்பீடு பத்திரம் ஆகியவற்றை சமர்ப்பித்தால் போதுமானது. மேற்கொண்டு விற்பனை மற்றும் பரிசளித்தலுக்கு விற்பனை, பங்கு பிரித்தல், பாகப்பிரிவினை, பரிசளித்தல் போன்ற அதாவது கிஃப்ட் டீடு, சேல் டீடு இது போன்ற காரணங்களுக்காக பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் விற்பனை பத்திரம், சொத்து வரி ரசீது அல்லது நீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றையும் ஒரு ஒப்புதல் கடிதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்தா போதும். இந்த மாற்றங்கள் பெயர் மாற்ற பணிகளை விரைவுபடுத்துவதோடு தேவையற்ற அலைச்சலையும் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மின்சார வாரியம் தலைமை பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒரு பயனுள்ள ஒரு தகவல் தான். அதாவது இப்போ நிறைய பேர் இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஃபார்ம் 2 அந்த ஓனர்கிட்ட சைன் வாங்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 2 இல்லாதனால இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் போயிருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிரமத்தில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்ம் 2 தேவையில்லை. இனிமேல் நீங்கள் போயிட்டு உங்களுடைய விற்பனை பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, சேல் டீடு. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.